ஹாய் ஹலோ இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா திணை வச்சு ஒரு பொங்கல் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் பொங்கல்னாலே எப்போவுமே திணை பொங்கல் தாங்க. திணையில் ஏதாவது ஒரு வகை திணை வகைகள் நிறையா இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு திணை யூஸ் பண்ணி நான் வந்து பொங்கல் பண்ணுவேன். என்னோடய பையனுக்கு நார்மலாகவே பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஒரு பொங்கல் பிரியர். பூரி சாப்பிட மாட்டான், பொங்கல் தான் சாப்பிடுவான் அவன். பூரி பிடிக்காத குழந்தைங்க இருக்குங்களா, ஆனால் என் பையனுக்கு பூரி பிடிக்காது, அவனுக்கு பொங்கல்னால் நல்லா பிடிக்கும். பச்சரிசி பொங்கலும் வந்து பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். என்னோடய கிச்சனில் நான் நிறைய மில்லட் வந்து வச்சுருக்கேன். எல்லா மில்லட்டுமே வந்து வச்சுருக்கேன். குதிரைவாலி, வரகு, திணை இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். கீன்வா, அப்புறம் அரிசி வகைகளும் வந்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது டெய்லியுமே வந்து பச்சரிசி பொங்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் திணை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பொங்கல் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். மில்லட்ஸ் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் நம்ம இந்த மாதிரி பொங்கலாக பண்ணி கொடுக்கும்போது வந்து ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். என்னோடய பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் வந்து எல்லா பொங்கலுமே இதில் தான் பண்ணுவேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன மில்லட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன மில்லட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து திணை வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைந்த மாதிரியும் ஆச்சு. அதே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இந்த காலத்தில். பட் இதையுமே வந்து உங்களோட டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வந்து என்னோடய பேஜ்லேயே என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். கம்பு பணியாரம், அப்புறம் திணை பொங்கல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுக்கலனாலும் மந்த்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.